அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டங்கள் நடந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. ஊறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தியாகம் பண்ணக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. மகரம் ராசிக்காரங்க சில விஷயங்களை நிரந்தரமாக பின்பற்ற வேண்டுங்க. நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்கள் ஜாதகம் என்ன சொன்னாலும் சில வழிமுறைகள் பொதுவாகவே மகரம் ராசிக்காரங்க பின்பற்றுவது நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க. கிரகநிலை ரீதியாக ஆவணி மாதம் எல்லா மக்களுக்குமே நல்லதை செய்வதாக காத்திருக்குதுங்க காலம். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிரகநிலை மாற்றங்கள் பலன்களை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கு. நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்குங்க. சோதனைகளையும் கொடுக்கும், வேதனைகளையும் கொடுக்குங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குங்க. ஆனா முழுமையான மாற்றம் எப்போதும் வரும் அப்படின்னா உங்களிடம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தாங்க முக்கியம். நீங்க ஒரு அடி எடுத்து முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தா கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்ககிட்ட வந்து சேருங்க. மகரம் ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, பொதுவாகவே இந்த ராசிக்காரர்களுக்கு சில பழக்கங்கள் வழக்கங்கள் இருக்கதாங்க செய்யும். எப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நம்முடைய மகரம் ராசிக்காரங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. தன்னை போலவே மற்றவர்களும் இருப்பாங்க அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த எண்ணம் இவங்களுக்கு பெரும்பாலான இடங்கள்ல ஏமாற்றத்தை கொடுக்குங்க. யாரையும் உடனே நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுத்து விடக்கூடாதுங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல முன்பின் தெரியாதவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுங்க. மற்றவர்களுக்கு நல்லது பண்ணணும்னு அதிகமா நினைக்கக்கூடிய நபர்களும் நீங்க தாங்க. ஆனா ஒருத்தருக்கு நல்லது பண்றதுக்கு கூட யோசிச்சு பண்ண வேண்டிய காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனை வந்தாலும் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட செயல்பட்டா மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். உத்தியோகம், வியாபாரம், தொழில், படிப்பு என அனைத்து விஷயங்களிலும் இனி வரக்கூடிய காலத்துல படிப்படியான மாற்றத்தை பார்க்கக்கூடிய காலமா இருக்க போகுதுங்க. கடந்த பல வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தினால ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்குங்க. அதுதான் இனி மகரம் ராசிக்காரர்களுக்கான மூலதனங்க. இதுவரை உங்கள் வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்கள் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. யார் உங்களை சுற்றி இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட நபர்கள் எந்த நோக்கத்துக்காக பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க. தவறுகள் செய்யாத மனிதர்களே கிடையாதுங்க இந்த உலகத்துல. தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு காலகட்டத்துல தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்காங்க. ஆனா அது தெரிய வரும் பட்சத்துல அந்த தவறை ஏற்றுக்கொண்டு இனி அந்த தவற நடக்காதவாறு நடந்து கொள்பவனே எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து கொள்வதற்கான தகுதியை பெற்ற மனிதனா இருக்கான். இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக அமைத்து கொள்வதற்கான ஒரு காலமா நீங்க பார்க்க வேண்டுங்க. இந்த ராசியில பிறந்தவங்க பெரிய கோடீஸ்வரர்களும் இருப்பாங்க, ஏழைகளும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலும்
பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கும், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். சொந்த பந்தங்கள் விஷயத்துல நீங்க திருப்தியா இருக்க முடியாது. மற்றவர்களுடைய சூழ்நிலையில தன்னை நிறுத்தி பார்க்கக்கூடிய நபர்களாக நம்முடைய மகரம் ராசிக்காரங்க இருக்காங்க. நல்லவங்க தான் நிறைய கஷ்டப்படுறாங்க என்ற வார்த்தைய மகரம் ராசிக்காரங்க சொல்லாம இருந்திருக்கவே மாட்டீங்க. எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க, ஆனா எனக்கு தாங்க அவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் சில விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டுங்க. பண ரீதியான விஷயங்கள் மற்றும் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை ரீதியான விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணுங்க. இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு நல்லதுங்க. ஆவணி மாதம் முருகன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. கூடவே அனுமன் விநாயகரையும் சேர்ந்து வழிபாடு செய்யுங்க. பொறுமையையும் நிதானத்தையும் அவசியமா நீங்க கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க. கோபத்தை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நல்லதா இருக்குதுங்க. தனிப்பட்ட முறையில எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அதற்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுதுங்க. நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் படிப்படியாக பரிபூரணமாக நிவர்த்தியாக போகுது. தொடர்ச்சியாக இருந்து வந்த மன ரீதியான பாதிப்புகள் இன்னும் மகரம் ராசிக்காரர்களை விட்டு விலக்கல. அதிலிருந்து மீண்டு வெளியே வருவது ரொம்பவும் அவசியம். உங்கள் மனது உங்களுடைய எதிர்காலத்தின் வழிகாட்டி. உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செயல்படுத்துங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். அதிகாலையில 3 மணியில இருந்து 5:30 மணிக்குள்ள எந்த ஒரு அலாரமும் வைக்காம கண் விழிப்பு வருது அப்படின்னா நீங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதிய கனெக்ட் ஆகுறீங்கன்னு அர்த்தங்க. உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுன்னு அர்த்தங்க. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்களை நினைக்க வேண்டுங்க. என்னால இந்த விஷயங்களை செய்ய முடியாது, என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது, என் வாழ்க்கையில நிம்மதியே இனி இருக்காது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனசிலிருந்து நீங்க விலக்கி வைக்கணுங்க. என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும், என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும், என் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது, என் வாழ்க்கையில நிச்சயமா நல்லது நடக்கும் அப்படின்னு நேர்மையான எண்ணங்களை உங்க மனசுல விதைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அமோகமா இருக்குங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி நினைச்சு பிரபஞ்சத்துக்கு அந்த நேரத்துல நீங்க உணர்த்துங்க. ஒரு வீடு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி டிசைன் ஆன்லைன்ல கிடைத்தா அதை பிரிண்ட் போட்டு உங்க வீட்டுல மாட்டி வைக்கலாம். எந்த துறையில பெரிய ஆளா வர வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த துறையில இருப்பது போல நினைத்து அதிர்வலைகளை உருவாக்குங்க. கடன் பிரச்சனை கஷ்டம் என்று புலம்பினா பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் உங்க வாழ்க்கையில துன்பமும் கஷ்டத்தையும் தாங்க பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால எதிர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனசுல இருந்து நீங்க நீக்க வேண்டுங்க. நேர்மறையான எண்ணங்களை உங்க மனசுல விதையுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைச்சிருக்குங்க. மகரம் ராசிக்காரங்களே, இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானும் இருக்காங்க. களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு. அவருடன் சேர்ந்து செவ்வாய் பகவானும் இருக்காரு. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் நிகழப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல
துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. தங்களோட மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் தங்களோட நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. அதே போல ஒரு அணிய ஒரு குழுவை சிறப்பா வழிநடத்துவாங்க. அதிக அளவுல பயணம் செல்ல விரும்புவாங்க. ஆளுமை திறன் இவங்க கிட்ட அதிகமா இருக்குங்க. நண்பர்களுக்காக நட்புக்காக அதிகமா பழகுவாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க. தாராளமான மனப்பான்மை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. சிந்தனை செயல் இரண்டிலுமே வேகம் காட்டுவாங்க. படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கைய பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நண்பனுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறாங்க. நிலுவையில் உள்ள தொகைகளெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களுடைய குடும்பத்துல இதனால் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியா இருக்க போகுது. குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. தெய்வ நம்பிக்கை கூட போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. பிள்ளைகளின் நலன்ல அக்கறை காட்ட போறீங்க. பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களோட சொல்படி கேட்க போறாங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில திருமணம் ஆகல அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க.
உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று சனி பகவானை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிருங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.